காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகு ஒன்று நள்ளிரவில் நீரோட்டம் காரணமாக கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டு பின்னர் அலைகளால் கரைக்கு தள்ளப்பட்டு தரை தட்டி நின்றது. படகை மீட்கும் முயற்சியில் சுமார் 75க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காரைக்கால் மாவட்டம் கீழகாசாக்குடி மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் சங்கர். இவர் தனக்கு சொந்தமான IND-PY-PK MM684 என்ற பதிவெண் கொண்ட மீன்பிடி விசைப்படகை தொழிலுக்கு சென்றுவிட்டு காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்திருந்தார். இன்று காலை மீன்பிடி துறைமுகம் வந்த அவர் தனது படகை காணாமல் திடுக்கிட்டார். இது குறித்து அவர் தனது கிராம பஞ்சாயத்தார்களுக்கு தகவல் தெரிவித்தார். பஞ்சாயத்தார்கள் மற்றும் கிராம மக்கள் தொழில் விடுமுறை அறிவித்து விரைந்து வந்து படகை தேடிய போது மீன்பிடி துறைமுகம் அருகிலுள்ள அரசலாறு முகத்துவாரத்திற்கு வடக்கே சுமார் 300 மீட்டர் தொலைவில் காணாமல் போன விசைப்படகு தரை தட்டிய நிலையில் நிற்பது தெரிய வந்தது. அதையடுத்து 4 படகுகளில் தலா 15 மீனவர்கள் அப்பகுதிக்கு விரைந்து வந்து படகை ராட்சத கயிறு மூலம் கட்டி கடலுக்குள் இழுக்க முயன்றனர். ஆனால் கடலின் நீர்மட்டம் குறைந்திருந்த காரணத்தினால் படகும் அதன் புறப்பெல்லரும் மண்ணுக்குள் நன்றாக புதைந்திருந்ததால் படகு நகர முடியாததால் கயிறுகள் அறுத்து கொண்டன. அதையடுத்து கிரேன் வரவழைக்கப்பட்டு அதன் மூலம் படகை கடலுக்குள் தள்ளும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. மாலையில் கடல் நீர்மட்டம் உயர்ந்த பிறகே படகை மீட்க முடியும் என்று கூறப்படுகிறது. காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் போதுமான இடம் இல்லாததால் படகை பாதுகாப்பாக நிறுத்த முடியவில்லை என்றும் இதன் காரணமாகவே இது போன்று படகுகள் அறுத்துக்கொண்டு நீரோட்டத்தில் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டு விடுவதாகவும் மீன்பிடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்றும் கரை தட்டிய படகை மீட்டு சரி செய்து மீண்டும் தொழிலுக்கு பயன்படுத்த சுமார் 5 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்பதால் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று படகு உரிமையாளர் சங்கர் மற்றும் கிராம பஞ்சாயத்தார் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆர்பார்ல உள்ள இருந்து கயிறு வெளியே வந்துச்சு. இல்லாததுனால இந்த போட்டு பாதிப்பாச்சு. இந்த போட்டு இன்னைக்கு கரையை ஒதுங்கிடுச்சு. கடல் ஆழத்துக்கு போயிருந்து போட்டு உள்ள ஒதுங்கிச்சுனாக்கா நெருக்கி எங்களுக்கு ரொம்ப மேல லாஸ் ஆயிடும். இப்ப சாதாரணமா எங்களுக்கு 5 லட்சமா இருந்தாதான் இந்த போட்டு இனிமேல் சொல்லிட்டு போகலாம். காரணம் என்னன்னாக்கா ஆர்பாரு சின்னதா இருந்துகிட்டு எங்களால எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியல. நாங்க ஒரு பக்கம் எடுத்து அணைச்சு விடும்போது அதனால யாரும் அவுக்குறாங்க எங்களுக்கு அவசியம் விரிவாக்க தேவை. பாதிக்கப்பட்ட அந்த போட்டுக்கு கவர்மெண்ட்ல இருந்து நாங்க ஒரு நிவாரணம் எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு நிதி எங்களுக்கு உதவி பண்ணி செஞ்சு கொடுக்கணும். இதை நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆர்பாரு அவசியம் எங்களுக்கு விரிவாக்கம் பண்ணி ஆழப்படுத்தி பெருசாக்கி எங்களுக்கு போட்டு தொழிலுக்கு போயிட்டு வந்த போட்டு கட்டி போட்டு வீட்டுக்கு போனோம். நைட்டு பார்க்கும்போது போட்டு அந்த இடத்துல பார்த்தா போட்டு தேடி அங்கங்க தேடி பார்த்தா போட்டை காணோம். பார்த்தா வெளியில சைடுல அந்த ஊருக்கும் வடக்கு பக்கம் ஒதுங்கி கிடக்கு. காரணம் என்னன்னாக்கா ஆர்பார் சின்னதா இருக்கிறதுனால நெருக்கடி காரணத்தினால யாரையும் அவுத்து விட்டோ இல்ல அரசுக்கிட்டோ போட்டு வெளியே வந்துருச்சு. இது சம்பந்தமா ஊரை மறைச்சு 200-300 பேர் சேர்ந்துதான் போராடிட்டு மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறோம். இதுக்கு ஒரு 4 போட்டு நம்ம கிட்டாச்சி வாகனம் வச்சுதான் நாங்க செயல்பட்டு இருக்கோம். இல்லாம இந்த போட்டை இப்போதைக்கு நாங்க தள்ள முடியுமா தள்ள முடியாதுங்கிற கட்டத்தான் இருக்கிறோம். ஏன்னா சாயந்தரம் தண்ணி எப்படி வருதோ அதை பார்த்தா நாங்க செய்ய முடியும். தண்ணி வந்த பிறகு தள்ளிட்டாக்கா நல்லது, கடவுள் நல்லது. அதே நேரத்துல இந்த போட்டு போட்டு ஆழ்கடல் போய் காணாம போயிருந்தா எங்களுக்கு சாதாரணமா 60 லட்சம் ரூபாய் செலவாயிடும். இந்த போட்டு புதுசா கட்டுறதுனாக்கா இப்ப இது வரைக்கும் எங்களுக்கு சின்னதா இருக்கிறதுனால இது வரைக்கும் 5-6 லட்சத்துக்கு எங்களுக்கு ஆயிடும் போல. 2 லட்சம் மேல ஓடிட்டு இருக்கு. ஏன்னா டீசலு ஆளுங்க சாப்பாடு இந்த கிட்டாச்சி இந்த இதுக்கெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு இருக்கு. ஏதோ கடவுள் புண்ணியமா போட்டு இருந்தாலும் அந்த ஆர்பார் விரிவாக்கம் இல்லாதனாலதான் இந்த போட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் இல்லாதப்பட்டவரு அவருக்கு இந்த டேமேஜ் ஒர்க்க இந்த அரசு பார்த்து எங்களுக்கு பண்ணி அவரை வாழ்வாதாரத்தை வாழ வைக்கணும். ஆமா,
அப்படி வாழ வச்சா மட்டும் அது விசர்மனோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். அல்லாட்டி வந்து எங்களோட வாழ்வாதாரமே சீர்கெட்டு ஆர்பாரையும் வந்து கவர்மெண்ட் சீக்கிரம் விரிவாக்கம் பண்ணணும். ஆர்பார் எங்களுக்கு முக்கியம், அவசியம். விரிவாக்கம் பண்ணா மட்டும் தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப நெருக்கடி. 50 போட்டு பிடிக்கிற இடத்துல 300 போட்டு இருக்கு. இதுதான் எங்களுக்கு பிரச்சனை. ஆர்பார் தான் பிரச்சனை. உள்ள வெளியாக போகும்போது மண் இடிக்குது, ஒண்ணுமே செய்ய முடியல. ரொம்ப பாதிப்படைகிறோம். கடல் வளமும் எங்களுக்கு அழிஞ்சு போய் ரொம்ப கஷ்டத்துல தான் ஓடுது.